ஆனால் கேட்கவே மாட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வரும். நான் ஒரு செய்தி பிரஸுக்காக சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுமக்கள் ஓரளவு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்னை பற்றிய செய்திங்கிறதுனால நான் சொல்றேன். 17ஆம் தேதி பழனியில் ஒரு திருமண நிச்சய நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு விட்டு மறுமலர்ச்சி திமுகவினுடைய திருப்பூர் மாவட்ட செயலாளர் ஆர்டி மாரியப்பனோடு நான் அத்திக்கடவு அவிநாசி போராட்டத்திலே தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்கின்ற அந்த விவசாயிகளை சந்திப்பதற்காக புறப்பட்டு சென்று கொண்டிருந்தேன். பழனி நகரை தாண்டிய ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் வாகனங்கள் தேங்கி நின்றன. தேங்கி நின்ற வாகனங்கள் என்ன காரணத்தால் நிற்கிறது என்று கேட்டேன். போலீசார் அங்குமுங்கும் ஒருவர் ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னால் ஒரு விபத்து நடந்து விட்டது. 2 இளைஞர்கள் மோட்டார் சைக்கிளிலே வந்தவர்கள் எதிரே வந்த அந்த ட்ரக்கிலே அடிபட்டு கீழே விழுந்து ரத்த வெள்ளத்திலே அவர்கள் கிடக்கிறார்கள் என்றவுடன் எந்த வாகனத்தில் இருந்தவர்களும் இறங்கி போய் அங்கே ரத்த வெள்ளத்தில் கிடக்கின்றது இளைஞர்களை பார்க்க செல்லவில்லை. ஆனால் நான் என் குடும்பத்தாரோடு நான் பிரயாணம் செய்து கொண்டிருந்தேன். முன் சீட்டில் மாவட்ட செயலாளர் இருந்தார். நான் கார் கதவை திறந்து கொண்டு அந்த இடத்துக்கு ஓடினேன். ஒருவேளை உயிர் ஊசலாடி கொண்டிருந்தால் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்து விடலாமே என்று ஓடினேன். உயிர் இல்லை. வாயிலிருந்து ரத்தம், மூக்கிலிருந்து ரத்தம் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. உடம்பெல்லாம் ரத்தம். ரத்த வெள்ளத்தில் ஒரு இளைஞன் கிடைக்கிறான். இன்னொரு இளைஞனுடைய தலை சிதறி மூளை தனியாக கிடக்கிறது. இந்த கால் தசைகள் துண்டு துண்டாக போய் அந்த தசைகள் இப்படி கிடக்கிறது. இந்த காட்சியை பார்க்கவே முடியவில்லை. எனக்கு அப்படியே பதறிவிட்டேன். உடம்பு துண்டு துண்டாக கிடப்பதை பார்க்கிற போது எவ்வளவு அதை சகிக்க முடியாது. பெத்த தாய் பார்த்தார், தோளில் தூக்கி வளர்த்த தகப்பன் பார்த்தார், கட்டிய மனைவி பார்த்தார், அவரது பிள்ளைகள் பார்த்தால், உறவினர்கள் பார்த்தால் இந்த காட்சி அவர்கள் இருதயத்தை பிளந்துவிடும். அந்த வேளையிலே அந்த வேதனையை நான் தாங்கிக் கொள்ள முடியாமல் என்னை அறியாமல் கண்ணீர் விட்டு போலீஸ் அதிகாரியிடத்திலே உடனடியாக இதை உரிய நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் போய்விட்டேன். அங்கே இதை படம் எடுத்த சில இளைஞர்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டார்கள். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வெளியாகின்ற பத்திரிகைகள் மறுநாள் இந்த செய்தியை வெளியிட்டு 2 பேர் இறந்து கிடந்த இடத்திலே வைகோ போய் உடனடியாக தகவல் சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்று 18ஆம் தேதி காலை பத்திரிகைகளில் இந்த செய்தி வந்துவிட்டது. ஆனால் நேற்று முன்தினம் மாலையில் ஒரு செய்தி வாட்ஸ்அப்பிலே வருகிறது. 2 இளைஞர்கள் இறந்து கிடக்கிறார்கள் அல்லவா, உயிரற்ற சடலங்களாக. ஒரு 10 கஜ தூரத்துக்கு அப்பால் என் கார் நிற்கிறது, கொடி போட்ட கார். இந்த காரையும் அதையும் சேர்த்து படமாக்கி என் காரில் இந்த 2 இளைஞர்கள் அடிபட்டு செத்து போய்விட்டார்கள் என்று செய்தியாக்கி உலகம் பூராவும் அனுப்பிவிட்டார்கள். 100கணக்கான தொலைபேசி திருவாவுக்கு, நம்முடைய ஜீராருக்கு, நம்முடைய சுப்பராயனுக்கு. என்ன நடந்தது, என்ன நடந்தது? ஏதோ விபத்தாமே, வைகோ காரில் 2 பேர் அடிபட்டு இறந்து விட்டார்களாமே. நான் மிகுந்த வருத்தப்பட்டு சொல்லுகிறேன், விபத்து ஏற்படலாம். நாங்கள் போகிற வேளைகளில் ஒருவேளை எங்கள் வாகனத்திலே கூட தவிர்க்க முடியாத ஒரு விபத்து ஏற்பட்டு விடலாம். ஏற்படாது என்று நான் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் சாலை ஓரத்திலே செத்து கிடக்கிறவர்களை ஒரு காரில் கூட கீழே இறங்கி பார்க்காத நேரத்தில் யார் வீட்டு பிள்ளையோ என்று மனிதாபிமானத்தோடு போற வைகோ மீது பழி சுமத்த வேண்டும் என்ற இந்த நச்சு எண்ணம், வக்கர புத்தி எப்படி வந்தது? இன்று காலையில் புது புது அர்த்தங்கள் என்ற காட்சி புதிய தலைமுறையில் நான் பார்த்தேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஷானவாஸ் கானும் தற்போது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலிருந்து முன்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதே விலகி அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்து இப்பொழுது அதிமுகவில் சேர்ந்திருக்கின்ற மாப்பா பாண்டியராஜனும் இந்த விவாதத்தில் பங்கெடுக்கிறார்கள். அப்பொழுது கேட்கிறார், அந்த கேள்வி கேட்பவரிடம் இவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஷானவாஸ் கான் பதிவு செய்கிறார், இந்த கீழ்த்தரமான ஈனத்தரமான வேலையை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஷானவாஸ் கான் பதிவு செய்கிறார்.
பெயரையும் சொன்னான். நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை. இந்த செய்தியை நாடுபுறாவும் பரப்பி, இதை கொஞ்சம் யோசிக்கணும் நடுநிலையாளர்கள், திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள், இன்னும் பழைய தொண்டர்கள், அண்ணாவை நேசிக்கிறவர்கள், நல்ல நெஞ்சங்கள் இருக்கின்றன. பொய்ப்பழி சுமத்தியே என்னை கட்சி விட்டு நீக்கிறார்கள். 22 ஆண்டுகளுக்கு முன் என்னை கொலைகாரன் என்று கட்சியை விட்டு நீக்கிறார்கள். இன்று சாலையில 2 பேரை கொண்டு போட்டு சாகடித்து விட்டு போகிறேன் என்று உங்கள் கட்சி என் மீது பழி சுமத்துகிறது.